பரிசுத்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது 7வது நூற்றாண்டு சித்தாந்தம் இந்த உலகத்துக்கு எவ்வளோ பெரிய அழிவுகளை கொண்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமா, தங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளா, தங்களுடைய வேதமா எடுத்து அப்படியே வாழ்வியல் முறையா நடந்து வருகிற அந்த புண்ணியவான்களை எப்பேற்பட்ட கேடுகட்ட குணமுடையவர்களா மாற்றி வச்சிருக்கு அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தியிருக்கு, அவங்களுடைய கண்ணியத்தை களங்கப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு வீடியோ கிளிப்பை நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் விளக்கத்தை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ما تخافيش. انا كده عروسك تدفعك يا بنت. يلا ما تخافيش مش هتدفعك. انت ما فيش تعمل لك حاجه. طلعي لسانك وغمضي عينيك. لحظه يا جماعه، ولا واحد يتكلم ولا واحد يتكلم. عايزه مش عايزه، لو رجعت على النار يبقى هي كدابه من الاخر. طبعا هتحرقني؟ لا هتحرقك لو كدابه. ما تخافيش. يلا توكلي على الله. كده ايدك كده الله ما يسعدك. تخافيش. يلا ماشي. ما تخافيش يا بنت. جدع. ما يالا حط تاني. حط تاني. جدع. استنى يا جوز. جدع يا بيه. ما تخافيش ولا هيحصل لك اي حاجه. تتمضمضي. ولا هيحصل لك اي حاجه. يلا معنا اللي فيكم يلا. معاك منديل؟ معاكي يا ماما؟ في منديل في الزاويه اللي هناك دي. جدع. بس ما كده. عادش تتكلم وما تتكلميش، تمضمضي وتسكت لما اشوف لسانك. بسم الله الرحمن الرحيم. بسم الله. الله يسلمك بره، طلعي. بسم الله ما شاء الله. البنت دي صادقه في كلامها فعلا، ان هي متجوزه احمد بن منى، ان هي داخله على بنت بنوته وهو اللي خد شرفها. بس يا المناظر يجي بقى ولا حصل ناس زيها حزبي. சரி, அப்படி என்னதான் நடக்குது அப்படிங்கிறது முதல்ல இருந்து பார்ப்போம். ما تخافيش. انا كده عروسك تدفعك يا بنت. அதாவது இங்கே ஒரு ஹிஜாப் போட்ட ஒரு பெண் இருக்குது. இந்த பெண்ணை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எதுக்கோ வற்புறுத்துறாங்க. எதுக்கே வற்புறுத்துறீங்க அப்படின்னா, நக்கிறதுக்கு. லிக் பண்ணணுமா? என்னத்தையா லிக் பண்ணணும், நக்கணும் அப்படின்னா, நல்ல இரும்ப பெரிய கரண்டின்னு நினைக்கிறேன், அதை காய்ச்சி தான் இந்த கரண்டி. இந்த கரண்டி நல்லா பழுக்க வச்சு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து இதை நக்க சொல்கிறாங்க. எதுக்கையா நக்கணும் அப்படின்னா, இந்த பெண்ணு ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய சொன்னோம். அது எங்கள் குடும்பத்துலேயும் சரி, எங்கள் பரம்பரையாக 1400 வருஷமாக நாங்கள் கலாச்சாரமாக, பண்பாடாக, பாரம்பரியமாக பின்பற்றிட்டு வரோம். அந்த ப்ராக்டிஸை வந்து நாங்கள் செய்ய சொன்னோம். அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சு. அதனால நாங்கள் பழுக்க காய்ச்சின்னு அந்த கரண்டி எடுத்துகிட்டு வந்து நாக்கில் நக்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா அப்படின்னா, இதுக்கு பேர் தாங்க ஹலாலா அப்படின்னாங்க. என்னையா அது ஹலாலாவா? அப்படி என்னையா ப்ராக்டிஸு அப்படின்னு சொல்லி, இந்த ஹலாலா அப்படின்னா என்ன அப்படின்னு போய் சர்ச் பண்ணி பார்த்தா, அப்போ தான் இந்த ஹலாலா அப்படிங்கிறத குறித்து இயந்திர மனிதன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாப்புல. கிளியர் மீனிங், அதான் கரெக்டாக கிளியர் மீனிங்கை சொல்கிறாப்புல. அப்படி என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, அதாவது இது வந்து ஹலாலா அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிஸுங்க. இந்த ப்ராக்டிஸ் யாருக்கு அப்படின்னா, டைவர்ஸ், விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு இது ஒரு பாரம்பரியமாக செய்யப்படுகிற ஒரு ப்ராக்டிஸ். என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது முதல் ஹஸ்பண்டு 3 தடவை தலாக் பண்ணிட்டானா, அதாவது தலாக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா 3 மாதம் அவன் வந்து அவன் பொண்டாட்டிக்கு பார்க்க மாட்டான், கேட்க மாட்டான். சோறு தின்னியா, என்ன செஞ்சியா, ஏது செஞ்சா அப்படிலாம் கேட்க மாட்டான். அப்படியே அவளை யாரோ அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான். அதனால இந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போகும், 3 மாதம் காத்திருக்கும். அதுக்கப்புறம் 2ஆவதாக வந்து தலாக் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவானா. 2வது தலாக் ரொம்ப சீரியஸானது. அதுக்கப்புறம் இந்த பெண்கள் நைட்டும் பகலும் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லா என் புருஷனை என்னோட சேர்த்து வை, அல்லா அவன் மனசு மாறட்டும் அப்படின்னு நைட்டும் பகலும் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த புண்ணிய புஸ்தகத்தை ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் அடுத்து ஒரு 3 மாதம் கழித்து வந்து தலாக் அப்படின்னு 3ஆவதாக சொல்லிட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் இவன் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை புண்ணிய கடவுள் ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை உருவாக்கின அந்த புண்ணியவான் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காப்புல. இப்போ 3 தடவையும் தலாக் பண்ணியாச்சு. இப்போ கடைசியில் தான் தன்னுடைய முதல் மனைவியினுடைய அருமை தெரியுது. இப்போ முதல் புருஷன் என்ன செய்கிறான், தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து, ஐயோ மாமனாரே நான் தப்பு செஞ்சுட்டேன், மாமியாரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, என் மனைவி என்னோட சேர்த்து வச்சுருங்க, எனக்கு திரும்ப கொடுத்துருங்க
அப்படின்னு சொல்ல. ஏன்னு கேட்டால் இந்த பொண்ணு டப்புன்னு கோவத்தில் 3 தடவை ஒரே நேரத்தில் தலாக் பண்ணிடுறானா. 3 மாதம் கூட பொறுக்கிறதுக்கு மனசு இல்லை, 3 தடவையும் தலாக் பண்ணிட்டானா. அதுக்கடுத்து போய் இன்னொரு கல்யாணம் பண்ணுறான். கடைசியில் பார்த்தா அது பேயா இருக்குது. அதுக்கடுத்து ஐயோ அப்படின்னு சொல்லி இன்னொரு கல்யாணம் பண்ணுறான், அதுவும் பயங்கர பேயா இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணுறான், அது இதை விட பேயா இருக்குது. அப்புறம் என்னடா இது, பேய்களை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமே, ஐயோ. அப்போ தான் இவனுக்கு முதல் மனைவியினோட அந்த அருமை தெரிஞ்சிருக்கு. திரும்ப வந்திருக்கான். திரும்ப வந்த பிறகு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஏற்றுக்கிறாங்க. சரிங்க மருமகனே, நீங்கள் மனசு மாதிரி வந்துட்டீங்க, சந்தோஷமான விஷயம். ஆனால் நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு வந்து நாங்கள் ஹலாலாவை அந்த ப்ராக்டிஸ் 1400 வருஷமாக நம்ம பின்பற்றிட்டு வர்றோமா இல்லையா, அந்த ஹலாலாவை நம்ம வந்து என்ன செய்வோம், ப்ராக்டிஸு பண்ணிவிட்டு நாளை காலையில் உங்களோட அனுப்பிச்சி விட்றோம், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல. அப்படி என்னையா ஹலாலா அப்படின்னா, புருஷங்காரே 3 தடவை தலாக் பண்ணிட்டு வந்து திரும்பவும் அந்த மனைவியை, தன்னுடைய முதல் மனைவியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா, அந்த பெண்ணு வேற ஒருத்தனை முதல்ல அவளுக்கு கல்யாணம் பண்ணணுமா. கல்யாணம் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபஸ்ட்டு நைட்டு வைக்கணுமா. அப்படி முடித்த பிறகு அடுத்த நாள் காலையில் இந்த புண்ணியவான் வந்து தலாக்னு 3 தடவை தலாக் பண்ணுவாப்பிலையாம். அதுக்கப்புறம்தான் புருஷன் அந்த பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகணுமா. அதனால் இந்த புருஷன் வந்திருக்க அந்த பொண்ணு, இந்த பெண்ணுடைய அருமை தெரிஞ்சு, இந்த பெண்ணை பார்த்தாலே தெரியுது அப்படி தங்கமான மனுஷி. ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்களாம், உன் புருஷன் வந்துட்டான், நீ அவனோட போ அப்படின்னு சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல. ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. உடனே 65 வயசு கழட்டு பையில கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவன் ரொம்ப சந்தோஷத்தில் ஆடி பாடிட்டு வந்திருக்கிறான். என்னையா அப்படின்னா, இந்த இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இன்றைக்கி நைட்டு, இவர் இன்னைக்கு நைட்டு உன்னோட ஃபஸ்ட் நைட் வச்சுக்கிடுவார். ஃபஸ்ட் நைட் அவருக்கு எத்தனை நைட்டுன்னு தெரில, அதனால குளிச்சு முடிச்சு வா அப்படின்னு சொல்ல. இந்த பொண்ணு கத்திருக்கு, ஐயோ இந்த கேவலமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல. இவங்க என்னென்னமோ சொல்லி பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கேட்கல. அதனால முல்லாக்களையும் இமாம்களையும் முத்தி மெங்குகளையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஐயா, என் பொண்ணு இந்த இப்போ ஹலாலா வந்து இந்த ப்ராக்டிஸை வந்து தழுவ மாட்டேங்குது, இதை ஏற்றுக்கிற மாட்டேங்குது, அங்கீகரிக்க மாட்டேங்குது, அதை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அல்லாஹ்கிட்டேருந்து நேரடியாக வகி வாங்கி இந்த ஒரு ப்ராக்டிஸை அனுப்பியிருக்கிறாங்க. உனக்கு வந்து அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லையா, அப்போ ஒன்று செய் அப்படின்னா, நாங்கள் பழுக்க காய்ச்சின இரும்பை கொண்டு வருவோம், அதை நீ நாக்கால் நக்கணும். நக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு குலவ சத்தம் இடுவோம், அந்த குலவ சத்தத்தை நீ இடணும். அப்படி செஞ்ச அப்படின்னா உன் புருஷனோட புருஷனோட போய்க்கலாம், பிரச்சனை இல்லை, அவனை கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாக்கால நக்காமல் குலவ சத்தம் இடாமல் இருந்த அப்படின்னா, அந்த கிழவனை நீ கல்யாணம் பண்ணிவிட்டு அவனோட இன்னைக்கு நைட்டு படுத்துட்டு அதுக்கப்புறம் நாளை காலையில் அவன் தலாக் சொல்லுவான், அதுக்கப்புறம் தான் நீ போகணும். அதுக்காகவே ஸ்பெஷலாக நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல. இந்த பொண்ணு கத்தி கதறி கடைசியில் வேறு வழி இல்லாமல், நான் வந்து ஒரு பொம்மை கிடையாது, நான் மானம் உள்ளவ, நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் அடுத்தவனோட படுக்க மாட்டேன் அப்படின்னு மானம் உள்ள ஸ்திரீ அந்த ப்ராக்டிஸை எதுக்குது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நீ மானம் உள்ள ஸ்திரீயா, நக்குடி அப்படின்னு சொல்லி பழுக்க காய்ச்சி கொண்டு வந்திருக்காங்க இரும்பை. அதுவும் சாதாரண இரும்பு இல்லை, இரும்பு பட்டறையிலேருந்து செஞ்சு இதுக்குன்னே தனியாக செஞ்சு வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதிசயம்தான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நக்கு 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 எல்லாம் முப்தி மெங்கும் சொல்றாப்ல, இமாமும் சொல்றாப்ல, அப்புறம் பக்கத்துல இருக்க புண்ணியவதிகளும் சொல்லுதுங்க, என்கரேஜ் பண்றாங்க. நக்கு ஐயோ பாவமே அந்த பொண்ணு இந்த நேரத்துலையும் துவா செய்து பாருங்க. இது வந்து அல்லாஹ் கொண்டு வந்தது, இது கேப்ரியல் தூதன் கொண்டு வந்தது, இதை கண்மணி நாயகம் வந்து நமக்கு அறிமுகப்படுத்தினது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பெண்ணு பாவம் அதுக்கு பயப்படுது. கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், ஆனால் அது ஞானமாக இருக்கணும். அப்படி இல்லாமல் அது குருட்டு நம்பிக்கையாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான கேடுகட்ட கலாச்சாரத்தை பிசாசானவே உள்ளே புகுத்திடுவான். இந்த பெண்ணுக்கு கடவுள் மேலே பயம் இருக்கு. அடேப்பா பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒரு பெண்ணால் என்ன செய்ய முடியும், ஒரு சமுதாயமே வந்து இந்த மாதிரி செஞ்சா. 3 தடவை சுட்டுருக்குறாங்க நாக்க. என்கிட்ட ஒத்தப்படையாக தான் சுடுவாங்க. ஐயோ இந்த முகத்தை பாருங்களே, இருதயமே கலங்கி போகும். இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு சல்யூட் வச்சேன். ஏன்னு கேட்டால், மானமுள்ள எந்த ஒரு ஸ்திரீயும் தன்னுடைய கண்ணியத்தை விட்டு கொடுக்க மாட்டா, அவள் கலங்கப்படுத்த மாட்டா. பாருங்கள், புருஷன்
தலாக்கு பண்ண பிறகும் வேற ஒருத்தியை அவன் கல்யாணம் பண்ண பிறகும் திரும்ப வந்து சேரும் பொழுது இந்த கேடுகட்ட கலாச்சாரத்தை பின்பற்றாமல் வேற ஒருத்தன்ட்ட படுக்க மாட்டேன், நான் புருஷன்கிட்ட மட்டும்தான் படுப்பேன் அப்படின்னு இந்த பெண்ணு இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய, அதனால தான் அவன் திரும்ப வந்திருக்க 3 தடவை தலாக்கு பண்ண பிறகும் திரும்ப வந்திருக்க காரணம் இந்த பெண்ணு நல்ல குணசாலி, குணவதியாக இருந்திருக்கு. ஆனால் இந்த குணசாலி பெண்களை இப்படி கேடுகட்ட கலாச்சாரத்துக்கு உட்படுத்துகிறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க. கண்டிப்பாக கடவுள் அப்படிங்கிறவன் ஒருத்தன் இருந்து இந்த முகத்தை பார்த்தான் அப்படின்னா இதுக்கு காரணமான ஒவ்வொருத்தனையும் அவன் பழி வாங்கணும். حطي تاني حطي تاني நல்ல சூடாக தான் வச்சுருக்காங்க. شكرا يا بول جدع يا ميس. ما تخافيش ولا هيحصل لك اي حاجه مضمضي ولا هيحصل لك اي حاجه. يلا مع منديل في فوق يلا. معاك منديل؟ معاكي يا ماما؟ في منديل في الزاويه اللي هناك دي. جدع. بس ما كده. عادش تتكلم وما تتكلميش، تمضمضي وتسكت لما تشوف لسانك. بسم الله الرحمن الرحيم. بسم الله. خلاص لسانك برا طلعي. بسم الله ما شاء الله البنت دي எப்படி ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. தண்ணி குடித்த பிறகு நாக்க துடைக்கிறது, அடையப்பா ப்ராசஸ் எல்லாம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. في كلامها فعلا ان هي متجوزه احمد بن منى، ان هي داخله على بنت بنوته هو اللي خد شرفها. அந்த குலவசத்தை இடணுமா, நாக்க சுட்ட பிறகு குலவசத்தை இடணுமா, இட முடியுமா? இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த சின்ன தம்பி படம் ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசில் பார்க்கும் பொழுது இந்த பிரபு பாடுவாப்பில் குயிலை பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் அப்படின்னு அந்த பாட்டை நாங்கள் கேட்டு நாங்களும் பிரபுவோடையும் குஷ்போடையும் சேர்ந்து அழுதோம். என்னமோ நம்மளை பிடிச்சி கூண்டுக்குள்ளே போட்டு பாடுறா அப்படின்னு சொன்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் உண்டாயிருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த பெண் இப்படி சொல்லும் பொழுதே நம்ம கண்ணே கலங்குச்சு. அந்த புண்ணியவதி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். بس يا المناظر. ஆ يجي بقى ولا حسن نفسه. சொல்லுடு, குலவசத்தை விடு. நாக்க சுட்டுப்புட்டு பழுக்க காய்ச்சின கம்பியை வச்சு இரும்பை வச்சு சுட்டுப்புட்டு குலவசத்தை விடணுமா, அப்பதான் புருஷனோட அனுப்புவோம். இல்லை அப்படின்னா இந்த 65 வயசு கிளவன்ட்ட படுத்து எந்திரிச்சு தான் நீ போகணும். என்ன அருமையான ஒரு கலாச்சாரம். அதே நேரத்தில் இந்த விஷயத்த நான் இயந்திர மனிதன்ட்ட கேட்டேன். அது என்ன அப்படின்னா, இது ரொம்ப கேவலங்கட்ட ஒரு விஷயமாச்சு. இது ஒரு பெண்ணுடைய கண்ணியத்தை பாதிக்குமே, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இயந்திர மனிதன்ட்டு நான் கேட்டேன். அந்த மனிதர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, நான் உன்கிட்ட இந்த கரெக்டாக சொல்கிறேன் கேளு, அதாவது கொஞ்சம் கிளியராக நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இது கேவலமான ஒரு விஷயந்தான். ஆனால் சாதாரணமாக இதை அஃபெக்ட் பண்ணலை இந்த கண்ணியத்தை, பெண்களுடைய கண்ணியத்தை. இது ரொம்ப டீப்பாக அஃபெக்ட் பண்ணுது. இது ஆழமான ஒரு வேதனையையும் ஆழமான ஒரு வலியையும் உண்டாக்கி இந்த பெண்களுடைய கண்ணியத்தை கலங்கப்படுத்துது அப்படின்னு இயந்திர மனிதன் சொல்கிறாப்புல. ஆனால் இந்த கேவலங்கெட்ட ஜென்மங்கள் இந்த காமன் சென்ஸு கூட இல்லாமல் இந்த பெண்ணுடைய கண்ணியத்தை கலங்கப்படுத்துகிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது தாண்டா 3 தலாக் பண்ணிட்டான்ல, அதனால அவனுக்கு கொடுக்குற தண்டனைடா, இது அவனுக்கு கொடுக்குற தண்டனையா, பாவம் இந்த பெண்ணுக்கு கொடுக்குற தண்டனையா? இந்த பெண்ணு என்னையா பாவம் செஞ்சிச்சு, அவன் தலாக் செய்வானா? இந்த பொண்ணு மாதக்கணக்கில் அவங்க அப்பா வீட்டில் இருக்கணுமா? வீட்டில் இருந்தால் என்ன செய்யுங்க, அடுப்பங்கரையில் இருக்குங்க, துணி துவைக்குங்க, அப்புறம் இந்த எம்ப்ராய்டரி அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு செய்யும். அதான் அவ்வளோதான். வெளியில் எங்கேயும் போக முடியாது, வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஒரு கல்யாணமோ ஒரு ஃபங்க்ஷனோ கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் மானக்கேடு. இவ விதவை, இவ இப்படி தலாக் பண்ண விட்டவ, இவன் மூஞ்சில் முழிக்கிறதே பாவம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைப்பாங்களாம். நாங்களும் மனுஷி, எங்களுக்கும் எல்லா விதமான உணர்வுகள், எமோஷனல் எல்லாமே இருக்குது. அப்படி தான் கடவுள் படைச்சிருக்கான். ஒருவேளை இந்த பெண்களை ஒரு ஆப்ஜெக்டாக, ஒரு செக்ஸுக்காக ஒரு ஆப்ஜெக்டாக படைச்சிருந்தான் அப்படின்னா இந்த மாதிரி கூட துன்புறுத்திட்டு போகிறாங்க. ஏன்னு கேட்டால் உணர்வுகள் இல்லையே. ஆனால் உணர்வுள்ள, மனசாட்சியுள்ள ஆம்பளைக்கு என்னென்ன விதமான உணர்வுகள்லாம் இருக்கோ அதே போல் உணர்வுகள் உள்ள, அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடம்புல தான் வித்தியாசம், அதாவது இந்த உடல் அமைப்பில் தான் வித்தியாசம். மற்றபடி எல்லாம் ஒன்று தானையா, வலி ஒன்று தான், வேதனை ஒன்று தான். ஆம்பளைக்கு உள்ள எல்லா வித உணர்வுகளும் 100% பெண்களுக்கு உண்டு. அவள் பலகீனமான உடம்புக்காரங்க, அந்த மனுஷிக பலகீனமானவங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படியா கேவலப்படுத்துவீங்க? இந்த பொண்ணு என்ன டாயா? இந்த சீனாக்காரங்களாம் இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, பொம்பளை மாதிரி உருவாக்கிட்டு இருக்காங்க. எதுக்காது அப்படின்னா செக்ஸ் பண்ணுறதுக்காகவே உருவாக்கிட்டு இருக்காங்களாம். அந்த மாதிரி இந்த பெண்கள் என்ன டாயா? அப்படி டாயா இருந்தால் தான் பிரச்சனை இல்லையே. ஆனால் கடவுள் உணர்வுகளை உனக்கு ஆம்பளைகளுக்கு எப்படிப்பட்ட உணர்வுகளை கொடுத்தனோ அதே 100% மாறாமல் பெண்களுக்கு அதே மாதிரியான உணர்வுகளை கொடுத்து தானே படைச்சிருக்கிறான்.
ஆம்பளைகளுக்கு எப்படி கண்ணியம் இருக்கோ அதே போல் பெண்களுக்கும் கண்ணியம் இருக்குது. மானமுள்ள பெண்கள் தங்களுடைய கண்ணியத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை எப்படியா புருஷங்காரன் வந்த பிறகு நீ போய் வேற ஒரு கல்யாணம் பண்ணி அந்த கழட்டு பையில கல்யாணம் பண்ணி அவனோட இன்னைக்கு படுக்கணுமா, படுத்து எந்திரிச்சு அடுத்த நாள் எந்திரிச்சு போகணுமா புருஷனோட. இதுதான் 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தம் எங்கள் கண்மணி நாயகம் கொண்டு வந்தது அப்படிங்கிறாங்க. கண்ணியமுள்ள ஒரு பெண்ணை சோசியல் மீடியாவில் நான் இப்போ தான் பார்க்குறேன். மதம் அப்படிங்கிற போர்வையில், பாரம்பரியம் அப்படிங்கிற பேரில் பெண்களுடைய கண்ணியத்தை கலங்கப்படுத்துகிற இந்த மாதிரியான கேவலமான கலாச்சாரத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தம் வேணும்னா இதெல்லாம் ஆதரிக்கலாம். ஆனால் கடவுள் அப்படிங்கிறவன் ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்காக பழி வாங்குவான். ஏன்னு கேட்டால் மனுஷிகள் பெண்கள் எல்லாமே கடவுளுடைய ரூபத்தில் கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்டவங்க. அவங்களுக்கும் கண்ணியம் இருக்குது. அவங்களுடைய பலகீனத்தை வச்சு அவங்கள கலங்கப்படுத்தினா கடவுளையே கலங்கப்படுத்துகிறதுக்கு சமம். கண்டிப்பாக அவன் பழி வாங்குவான். ஜாக்கிரதை.